நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2024க்கு நியூ சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ் ஒரு கேட்டகரி, யூனிட் 9 ஒரு கேட்டகரி, யூனிட் 10 ஒரு கேட்டகரி. இப்போ ஃபர்ஸ்ட் 9 யூனிட்ஸில் உங்களுக்கு லிட்ரேச்சர் பேஸ்ட் இண்டிவிஜுவல் பீசஸ் இருக்கும். எந்த ஜானர்னாலும் ப்ரோஸ், போயட்ரி, நாவல், ட்ராமா, அந்த பர்டிகுலர் ஒர்க்கை எடுத்து டெக்ஸ்ட்டை படிக்கிறோம், நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம், ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி. யூனிட் 9 கன்சால்டேஷன் ஆஃப் சோ மெனி இஎல்டி ஆஸ்பெக்ட்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கூட ஒரு பார்ஷியலாக இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் இருந்தது தான், மற்ற எக்ஸாம்ஸில் இருந்தது தான். இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூனிட் 10க்கு புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லைனா ஏதாவது கோச்சிங் சென்டரில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சில டவுட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி ஃபார் யூனிட் 10 அண்ட் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும், ஸோ உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூனிட் 10, ஸோ டைட்டிலை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்லா கிராமரையும் கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்சஸ் அண்ட் சஃபிக்சஸ். ஸோ இந்த இது ஒகாபுலரி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நம்ம பிளேஸ் பண்ணலாம். அப்போ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் எப்படி படிக்க முடியும்? ஸோ டிக்ஷனரி எடுத்து நான் இதுக்கப்புறம் டெய்லி ஒரு 10 வேர்டு 20 வேர்ட்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். ஒகாபுலரியை பொறுத்த வரைக்கும் கான்டெக்சுவல் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நல்லா யோசித்து பாருங்க, இது வரைக்கும் நீங்க அக்யூமுலேட் பண்ண இங்கிலீஷ் ஒகாபுலரிலாம் எப்படி அக்யூமுலேட் பண்ணிட்டீங்க? டிக்ஷனரியை டெய்லி திறந்து பார்த்து நீங்க மீனிங் எழுதி படிச்சீங்களா, இல்லைன்னா வேற ஸ்ட்ராட்டஜியில படிச்சீங்களா? கண்டிப்பா கான்டெக்சுவல் லேர்னிங் அப்படிங்கிறது அதுல இருக்கும். கான்டெக்சுவல் லேர்னிங் அப்படிங்கிறதுனா, ஸோ நம்ம ஒரு புது விஷயத்த வாசிக்கிறோம், இல்லைன்னா யாராவது பேசுறத கேட்குறோம், அப்போ அவங்க ஒரு பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா அந்த புக்ல ஒரு பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்றாங்க. ஸோ அது நமக்கு அந்த பர்டிகுலர் வேர்டு தெரியல அப்படின்னா நம்ம அதுக்கான மீனிங் என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ இல்லைன்னா அந்த தெரியாத வேர்டை நம்ம டிக்ஷனரியில் பார்ப்போம். அதாவது ஒரு சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் தெரியும், ஒரு சில வேர்ட்ஸ் தெரியாது. அது அப்போ உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரியும், எந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம், எந்த சுச்சுவேஷன்ல இருக்குன்னு தெரியும். அப்போ தெரியாத 1-2 வார்த்தைகளை நம்ம டிக்ஷனரியில ரெஃபர் பண்ணி லேர்ன் பண்றோம். ஸோ இதுதான் கான்டெக்சுவல் லேர்னிங். இந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒகாபுலரி மனசுல நிற்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாலும், இப்போ கான்டெக்சுவல் லேர்னிங் இருந்தாலும் நம்ம மெமரியை பொறுத்த வரைக்கும் ஒகாபுலரிக்கு ஆக்டிவ் ஒகாபுலரி, பாசிவ் ஒகாபுலரின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டிவ் ஒகாபுலரி அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல நாம யூஸ் பண்றது, அதுதான் ஆக்டிவ் ஒகாபுலரி. பாசிவ் ஒகாபுலரி அப்படின்னா நாம யூஸ் பண்ண மாட்டோம், ஆனா அதே நேரத்தில் வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ல படிக்கிறோம், இல்லைன்னா யாராவது யூஸ் பண்றாங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியும். பட் நம்ம மெமரி எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசிவ் ஒகாபுலரி ஸோ எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரியில் போய் உட்காந்துருக்கோம். நம்ம ஒரு வேர்ட் தெரியல, டிக்ஷனரியில் மீனிங் பார்க்குறோம், ஸோ யாராவது சொல்லி தராங்க, அது இதில் அது பாசிவ் மெமரி, நம்ம பாசிவ் ஒகாபுலரின்னு சொல்கிறோம். அது நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும். பட் அதே நேரத்தில் அந்த பர்டிகுலர் வேர்டை ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற அந்த பாசிவ் ஒகாபுலரியை நம்ம டே டு டே லைஃப்பில் தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆக்டிவ் ஒகாபுலரியா மாறிடும். அப்போ ஆக்டிவ் ஒகாபுலரியா மாறிச்சுன்னா அது லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். ஸோ இதுதான் ஒகாபுலரி லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எந்த நியூ வேர்ட்னாலுமே இப்படி தான் படிக்கணும். ஸோ அதனால இதுக்கப்புறம் நீங்கள் நோட்டு போட்டு படிக்கிறது நல்லது. இப்போ லேர்னிங் ஸ்டேஜஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நோட் போட்டு டெய்லி, அதாவது அந்த வேர்டு டிக்ஷனரியில் பார்த்து டைரெக்டாக எழுதக்கூடாது,
நீங்க படிக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு அந்த வேர்டு தெரியல அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ணி எழுதுனீங்கன்னா பார்க்கணும். இதுதான் அந்த vocabulary லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. இப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இது வந்து எங்க கோர்ஸ்லயும் வந்து நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ப்ரிஃபிக்சஸ், சஃபிக்சஸ் இது எல்லாமே வந்து vocabularyக்கு கீழே வந்து நமக்கு வருது. ஸோ வேர்ட்ஸ் படித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃப்ரேசஸ் வந்துடும். ஃப்ரேசஸ் வந்து சாதாரண ஃப்ரேசஸும் இருக்குது. ஸோ ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் அந்த மாதிரி இதுவும் இருக்குது. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இவங்க இங்கே மென்ஷன் பண்ணலை, பட் அதை கேட்டாலுமே வந்து நம்ம வந்து டினை பண்ண முடியாது. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து த டென்சஸ். ஸோ டென்சஸ் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சராக எவால்வ் ஆகிறதுக்கான ஒரு யூனிட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ மிச்சதெல்லாம் ஒரு கொஞ்சம் மெமரியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த யூனிட் வந்து அப்படியே உங்களுடைய நாலேஜ் லெவல் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஸ்கில் லெவலை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த யூனிட்டை வந்து நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சராக இவால்வ் ஆயிடுவீங்க. இந்த சொசைட்டிக்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த யூனிட்டை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு கிராமரே வராது. அது நம்ம படிக்கிற வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கிராமர் வர்றது அப்படிங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ நம்ம ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோமோ, இல்லைன்னா எப்போ நாம பிஎட் படிச்சிட்டோமோ, ஸோ அப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இதை சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்து டென்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நமக்கு தெரியும். அதை சிஸ்டமேட்டிக்காக படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது தெரிஞ்சிடும். அடுத்து வந்து டென்சஸ் படித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் வந்துடும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் வந்துடும். ஸோ அதில் வந்து 8 டென்சஸ்க்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், பாசிவ் ஃபார்ம் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் 12 டென்சஸ்க்கும் இருக்குது. 8 டென்சஸ்க்கு தான் பாசிவ் வாய்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு சிஸ்டமேட்டிக்காக படித்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் மட்டும் பத்தாது. ஸோ மற்ற எல்லா சப்ஜெக்டையும் படிச்சுட்டு இருக்கும்போது சைடில் இந்த யூனிட் 10 மட்டும் டெய்லி ஒரு அரை மணி நேரமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பொதுவாக கிராமர் புக்கை எடுத்தோம் அப்படின்னா ஒகாபுலரிலேருந்து ஆரம்பிக்காது, நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் ஸோ ஒகாபுலரி அந்த ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ், ஃப்ரேசஸ்லாம் நம்ம எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், எந்த ஆர்டர்ல இருந்தாலும் படிச்சுக்கலாம். ஆனால் வந்து கிராமர் படிக்கும்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சுட்டு அதுக்குள்ளேயே ஒகாபுலரி வந்துடும், ரைட்? ஸோ அதுக்கு அப்புறம் தான் டென்சஸ், வாய்ஸஸ்க்கு போகணும். ஹோமோஃபோன்ஸ் இது சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமோஃபோன்ஸ் சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஹோமோகிராஃப், ஹோமோனிம், அப்படி ஹோமோனிம் அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு 500 வேர்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 200 வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஹோமோஃபோன்ஸ் படித்தாலே வந்து நமக்கு ஈஸியாக இதை டேக்கிள் பண்ணிடலாம். இது ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஸோ ஹோமோஃபோன் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். அடுத்து வந்து ஆர்டிகிள்ஸ் அண்ட் டிட்டர்மினஸ். ஆர்டிகிள்ஸ் அண்ட் டிட்டர்மினஸ் நமக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உள்ளேயே போயிடும். ஸோ தென் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக நம்ம கிராமரில் படிச்சிருப்போம். பட் இதில் மொத்தமே ஒரு அரவுண்ட் 10 to 16 தான் வரும். ஸோ அந்த சென்டென்ஸ் பேட்டர்னை ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஈஸியாக பண்ணுவோம். எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்வி. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 வந்து ஈஸியாக இது பண்ணிடுவோம். அடுத்து எஸ்விஐஓ, டிஓ, எஸ்வி டிஓஐஓ அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக சென்டென்சஸ் ஒரு 50 to 100 சென்டென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இது நமக்கு மனசில் பதிஞ்சிடும். அடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் வந்து அந்த சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் படித்ததுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸியாக இருக்கும். இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் அந்த இதெல்லாம் கேட்கல. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் அது கேட்கல. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒகாபுலரிக்கு கீழே தான் பிளேஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம லிட்ரேச்சர் யூனிட்ஸ் வந்து 8 யூனிட்ஸ் படிக்கிறோம். அதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். இது போக நமக்கு வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பாப்புலர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு 50. ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியாது. 100, 200 இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தனியாக நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா
அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை படிச்சுட்டு அப்புறம் நம்ம லிட்ரேச்சர் படிக்கும் போது நமக்கு வந்து ஒவ்வொன்றா இது அது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம படிச்சாதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம மனசுல நிற்கும். ஏன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நெட் எக்ஸாம்ல கூட ரெகுலரா 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பேசேஜ் கொடுத்து இது என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படி போய்டிக் டிவைஸை கண்டுபிடிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஐடென்டிஃபையிங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ். இப்போ நீங்கள் வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை எடுத்துக்கிட்டாலும், ஸோ ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ இதில் வந்து அந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அப்புறம் எரர் கரெக்ஷன், ஸோ ஸ்பாட் த எரர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் வந்து ரெகுலராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டிங் எரர்ஸ் இருக்காது, ஐடென்டிஃபைங் எரர் இருக்கும். இல்லைனா 4 சென்டென்ஸ் கொடுத்து எந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எரர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஒகாபுலரி எரராக இருக்கலாம், கிராமர் எரராக இருக்கலாம், டென்ஸ் எரராக இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 50 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் நாங்கள் அதுதான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ 50 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் தரோவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் கரெக்ஷனில் எப்படியாச்சும் 1-2 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை வந்து இது பண்ணுங்க. அது வந்து பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், இது வந்து ஒரே நாட்டில் படிக்கிற விஷயம் இல்லை. பட் அதே நேரத்தில் ஒரு 500 வேர்ட்ஸ், 500 பாப்புலர் இந்தியன் பிரிட்டிஷ் வேர்ட்ஸ் அண்ட் அமெரிக்கன் வேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கொஸ்டின் வந்து இது வந்து ஏற்கனவே இருந்த விஷயம் தான். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி த்ரூஅவுட் த ப்ரிப்பரேஷன் இஸ் நீடட். ஸோ வழக்கமாக லிட்ரேச்சர் யூனிட் ஒவ்வொரு யூனிட்டாக படிச்சுட்டு வரும், அப்போ தான் அந்த ப்ராக்ரெஷன் தெரியும். பட் இந்த யூனிட் வந்து நீங்கள் அப்படி படிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த யூனிட்டை வந்து ரெகுலராக ஒகாபுலரி பில்ட் பண்ணணும், ரெகுலராக கிராமர் இது பண்ணணும். இப்போ கிராமர் இப்போ டென்ஸ் படிக்கிறீங்கன்னா அது வந்து 1 or 2 days எடுத்துகிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணலாம். பட் ஒகாபுலரிலாம் அப்படி இது பண்ண முடியாது. ஒகாபுலரிக்கெலாம் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் ரெகுலராக என்னென்ன நியூ வேர்ட்ஸ் நீங்கள் டெய்லி கம் அக்ராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சிம்பிள். நீங்கள் லெசன்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் படித்தாலே உங்களுக்கு ஏகப்பட்ட புது வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த வேர்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ், அடுத்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஹோமோனிம்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அதில் அப்படியே எம்பெடடாக வந்துடும். ஓகே, இதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல்லலாம் உங்களுக்கு ரெனன் மார்டின்னு ஒரு புக்கு வச்சுருந்துருப்பீங்க, ஹை ஸ்கூல் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புக்கு வச்சுருப்பீங்க, ரெனன் மார்டின். அதில் லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கிக்கோங்க. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா அதில் உங்களுக்கு புக்கு வாங்கும்போதே கீ புக்கையும் சேர்த்து வாங்கிடுங்க. அப்போ தான் எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே எங்கள் கோர்ஸில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கேவி ஜோசப் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் கிராமர் பை கேவி ஜோசப். இது என்ன அப்படின்னா கிராமர் ரூல்ஸ் வந்து அது ரன்னன் மார்டின்ல தான் டெரைவ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஏன்னா ரன்னன் மார்டின் வந்து ரொம்ப பேசிக். ஆனால் கேவி ஜோசஃபோட அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா கிராமர் ஐட்டத்துக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் இருக்கும். அதுக்கு கடைசியாக வந்து கீயும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த புக்கை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் லெவலில் தான் இருக்கும். ரொம்ப பிரமாதமாக புரியாத கிராமர் ரூல்ஸ் அப்படிலாம் இருக்காது. அதனால் ரெகுலராக நீங்கள் அதை இது பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் புக்ஸ் அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் சும்மா கூகுளில், அமேசானில் வந்து டைப் பண்ணி பாருங்களேன், அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஒரு டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட புக்ஸ் இருக்கும். அதில் எங்களுடைய சஜஷன் வந்து 2. ஸோ ஏன்னா பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமுக்குலாம் இந்த இங்கிலீஷ் பார்ட்டுக்கு வந்து இந்த அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹரிமோகன் பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் எழுதுனா அதில் லேட்டஸ்ட் எடிஷன். இன்னொன்று வந்து தோர்பென் தோர்ப், 2 நேம் வரும், 2 பேர் தோர்பென் தோர்ப். அதனால் தோர்பென் தோர்ப்னா ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கோம், நீங்கள் கூகுள்லையும் பார்க்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் ஒரே டைட்டில் தான், நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இதில் இந்த 2 செட் நம்ம மெம்பர்ஸ் எழுதினதை நீங்கள் ஏதாவது ஒன்று, ஹரிமோகன் பிரசாத் பில்டு. ஸோ இதில் வந்து கிராமர் ரூல்ஸ் ஆசச் இருக்காது, நல்லா பார்த்துக்கோங்க. கிராமர் ரூல்ஸ் நிறைய இருக்காது. ரெனன் மார்டின் மாதிரி உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படி இருக்காது. ஆனால் அப்ளிகேஷன் லெவல் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஹரிமோகன் பிரசாத் வந்து ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் புக்ஸ். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் போக மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் எழுதுவீங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த புக்கை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் கிளாஸஸ்க்கு ஃபியூச்சரில் கொடுக்குறக்கும் இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். What are the preparation strategies? So what are the lessons we have in Elite English Academy? ஸோ 4 முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிராமர் லெசன்ஸ் அண்ட் டெஸ்ட். ஸோ கிராமர் லெசன்ஸ், ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ, ஸோ இதில் சில டாபிக்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்குது. இப்போ பேசிக் டென்சஸ் படிச்சிங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிங்க அப்படின்னா இதில் இன்னும் சில விஷயங்கள் அது கூட சேர்த்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாமே நம்ம எலைட் இங்கிலீஷ் அகாடமி கோர்ஸில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து ஒகாபுலரி பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஒகாபுலரி பில்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஷேர் பண்ணினேன். இன்னும் இதில் மாதிரி நிறைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அது வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ லெசன்ஸ் ஆகும், உங்களுக்கு டெஸ்ட் ஆகும் கொடுப்போம். அடுத்து ரோல் ஆஃப் இங்கிலீஷ் ஒன்லி லெசன்ஸ். ஸோ டைம் அண்ட் அகெயின் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் லெவல் தான். ஸோ அன்கான்ஷியஸாக நீங்கள் இங்கிலீஷ் லெசன்ஸ், இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறதுனால அதோட கரெக்ட் கிராமர் ஸ்ட்ரக்சர், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வில் என்டர் யுவர் மைண்ட். ஸோ ஒகாபுலரி லேர்னிங் இல்லை கிராமர் லேர்னிங்லாம் வந்து புக்கை படித்து வராது, அது வந்து யூசேஜில் தான் வரும். கண்டினியூஸாக நீங்கள் அதை இது பண்ணும்போது, ஸோ அதனால் இப்போ தமிழில் ஒரு விஷயம் படிக்கும்போது வந்து நமக்கு இமீடியட்டாக புரிஞ்சிடும். ஆனால் வந்து அந்த நம்ம பிரெயின் வந்து அதை ப்ராசஸ் பண்ணவே செய்யாது. அந்த ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலோ இல்லைன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கேட்டாலோ உங்களுக்கு அது தெரியாது. அதனால தான் நாங்கள் அந்த இங்கிலீஷ் ஒன்லி லெசன்ஸை வந்து ஒரு ஆஸ் அ டீச்சர் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த தடவை நிறைய பேர் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லுங்க அப்படின்ட்டு எங்ககிட்ட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுமே ரெக்வெஸ்ட் பண்ணதுனால எல்லா லெசன்ஸ்க்குமே ஒரு 5 to 10 minutes ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் வாட் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறோம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் இது ஃபுல்லும் இங்கிலீஷில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்னு தெரியறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணுறோம், அந்த சோர்ஸ் வந்து அக்யூரேட்டாக இல்லை, இருக்கான்னு எங்களால் கன்ஃபார்ம் பண்ணவும் முடியலை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால அந்த 5 to 10 minutes தமிழில் வந்து கொடுத்துருக்குறோம். பட் அதே நேரத்தில் வந்து எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஸோ லேர்ன் இங்கிலீஷ் இன் இங்கிலீஷ் ஆர் த்ரூ இங்கிலீஷ், தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த 10th யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக அன்கான்ஷியஸாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலாக வந்து லெசன்ஸ் ஆன் எரர் கரெக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட்லேயே எங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட் அண்ட் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் திங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா த எரர் கரெக்ஷன் தான். ஸோ நிறைய இப்போ புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸில் எரர் கரெக்ஷன். பட் அதில் சில ரெப்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஃபர்ஸ்ட் 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எரர் கரெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் கன்சாலிடேட் பண்ணி அதை லெசன்ஸாக வச்சுருக்கோம். ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களை நம்பி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் எலைட் இங்கிலீஷ் அகாடமி ஃபார் ப்ரிப்பேரிங் 10th யூனிட் எஃபெக்டிவ்லி. அகைன் ஐ சே, நீங்கள் இதை பற்றி பயப்படவே வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா within a month you will master a language. So you can help your own students also. Dear friends, இந்த strategies எல்லாமே ஒருவேளை நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள் இங்கே ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா feel free to call us. We'll help you with the registration process. Thank you. All the best for your bright future. Keep studying, working hard. Success is yours. Thank you.